ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனிவரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இங்கே விஜய் காவேரி 2 பேருமே வந்து நர்மதாவுக்கு அந்த செயினை போட்டு பார்த்து அழகு பார்க்குறாங்க. இங்கே வெளியே வந்து காவேரி வந்து செயினை போட்டு பார்த்துட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க. ஏன் இப்படி நில்றி அப்படி நில்றி இங்கே அந்த மனுஷனை வெளியே காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். இங்கே விஜயம் கரெக்டாக வெளியே வந்துடுறாரு. செயினை எப்படி எடுத்து விட்றீ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன செயின்னு சொல்லிட்டு இருக்கா லூஸ் மாதிரி சொல்லிட்டு இங்கே நர்மதாவோட கழுத்தை பார்த்தா நர்மதாவோட கழுத்தில் இவர் வாங்கி கொடுத்த செயின் இருக்கா பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாகறாங்க. அந்த டைமு இங்கே அத்தை வந்துடுறாங்க. என்னடி இங்கே வெளியே என்னடி பண்ணிகிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி இப்போ வயசுக்கு வந்த பொண்ணை யாராவது வெளியே நிப்பாட்டி வைப்பாங்களா? அறிவு இருக்கானுங்க கொஞ்சமாக அப்படின்னு கேட்க, நான் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல உடனே கடுப்பாயிடுறாங்க அத்தை. உடனே இங்கே விஜயை பார்த்துட்டு, ஓ இதுதான் சம்பவமா, இதனால தான் நீ வெளியே வந்து நின்றுட்டுருக்கியா, உள்ளே போடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி பார்த்துட்டு, அத்தை நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத, அங்கே உள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உள்ளே போயிடுறாங்க. அங்கே விஜயை பார்த்துட்டு அத்தை போய் பேசுகிறாங்க. ஏன்ப்பா இப்படி பண்ணலாமா, என் தம்பி மகளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே விஜய் சொல்கிறாரு, இந்த பாருங்கள் நான் தப்பு பண்ணேன் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இப்போ கூட நான் உங்கள் தம்பி பொண்ணுக்காக தானே இங்கே வந்திருக்கேன், என் கூட மட்டும் அனுப்பி வைங்க, அவளை நான் எப்படி பார்த்துக்கிறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு. உடனே அத்தை அப்படியே பார்க்குறாங்க. உடனே இங்கே உள்ளே வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இங்கே அத்தை கேட்குறாங்க, ஏண்டி உன் புருஷனோட பேச மாட்டேன் சேர மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிற, உங்கள் அம்மா கிட்ட உங்கள் அம்மா சொல்கிற பேச்சை தான் கேட்பேன்னு சொல்லி இங்கே வந்து உட்காந்துட்ருக்க, ஆனால் உன்னை பார்த்தா வந்து உன் புருஷனை விட்டு கொடுக்குற மாதிரி தெரியலையே, அந்த பையனை நீ வந்து இனிமேல் மனசில் தான் நினச்சிட்ருக்கியா அப்படின்னு கேட்க, அப்படியே வந்து இங்கே காவேரி மூஞ்சியோ பார்க்குறாங்க, அத்தையோட மூஞ்சியோ. உடனே சாரதா சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை, எதுக்கு அத்தாச்சி நீங்கள் தேவையில்லாமல் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படி இல்லைன்னா அவள் எதுக்குன்னு அந்த தாலியை சுமந்துட்டு இருக்கா, இன்னமும் அவன் கட்டின தாலி தானே, எதுக்கு அதை போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே அப்படியே காவேரியால் ஒன்றுமே பேச முடியல. சாப்பிட உட்காந்தவங்க எந்திரிச்சு வருவன்னு உள்ளே போயிடுறாங்க. எதுக்கு அத்தாச்சி இப்போ தேவையில்லாமல் இதை பற்றி பேசுகிறீங்க, அவள் வருத்தப்படுவாளா இல்லையா, அவள் வருத்தப்படுவாளான்னு உனக்கு தெரியுதுல, மறுபடியும் என்ன அந்த பையன்கிட்ட நான் இப்போ தான் பேசிட்டு வரேன், அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, அந்த மாதிரி இவளை என்ன அனுப்பி வைங்க என் கூட, நான் எப்படி பார்த்துக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறான். எனக்கு என்னமோ நீ பண்ணுறது தான் தப்பாக தெரியுது சாரதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்கே சாரதா அப்படியே பார்க்குறாங்க. என்ன தப்பாக தெரியுதா தாச்சி, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள், நான் என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுன்னு நினைக்கிறேன், அதுவும் உங்களுக்கு தப்பாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி வந்து வான்னு சொல்லிட்டு வாந்தி எடுத்துகிட்டு கிடக்குறாங்க. இதை பார்த்துட்டு எங்கள் அத்தைக்கத்தையெல்லாம் ஓடி போய் என்னடி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னடி நான் என்னமோ கங்கா தான் வந்து முதல்ல வாந்தி எடுப்பான்னு பார்த்தேன், இப்போ என்னென்னா நீ வாந்தி எடுத்துகிட்டு கிடக்குற அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே காவேரிக்கு சந்தேகமாகுது. அப்போ தான் ஐயோ நம்ம பீரியட்ஸ் வர தள்ளி போயிருக்கேன் அப்படின்னு. உடனே கங்கா சொல்கிறாங்க, அத்தா நீ வாட்டுக்கு எதையா சொல்லிட்டு இருக்காதீங்க, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உனக்கு தெரியுமா அப்படிலாம் கிடையாதுனே, இவன் மூஞ்சியை பார்த்தாலும் சரியில்லை, ஒரு மாதிரி வாடி போன மாதிரி தான் இருக்குது, எனக்கு என்னமோ மேலே சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்கே காவேரி அப்பயே நழுவி போயிடுறாங்க. இங்கே கங்காவுக்கும் கொஞ்சம் சந்தேகமாயிருது. வெளியே போயிட்டு இங்கே ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஏடி இந்த மாதிரி எனக்கு பீரியட்ஸோட தள்ளி போயிருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி சொல்கிறேன், நான் கன்சீவாக இருக்கிறோம் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற முதல்ல உன் புருஷன்ட்ட அதை சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்குறாங்க. இல்லை அவர்கிட்ட இப்படி நான் சொல்ல முடியும், உனக்கு ஏதாவது எல்லா விஷயம் தெரியுமே, மறுபடியும் இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னடி சொல்கிற, சரி நீ ப்ரெக்னன்சி கிட்டு வாங்கி நீ செக் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்ல, இப்போ யாரை விட்டு அதை வாங்க வைக்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே எங்கள் ஃப்ரெண்டு நினைக்கிறாங்க, இது கண்டிப்பாக விஜய் வந்து கேட்டால் சந்தோஷம் தான் படுவார், இந்த கிறுக்கச்சி அவள் பாட்டுக்கு வேறு ஏதாவது பண்ணி வச்சிட்டானா இது கண்டிப்பாக விஜய்கிட்ட சொல்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்டு நினைக்கிறாங்க. உடனே எங்கள் விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹலோ நான் காவேரியோட ஃப்ரெண்டு பேசுகிறேன், எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் உங்கள் நம்பரை சேவ் பண்ணி தாங்க வச்சுருக்கேன், சொல்லுங்கள், காவேரி எதுவும் ஃபோன் எடுக்கலையா, நான் போய் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்க, ஏங்க நீங்கள் அங்கேயா இருக்கீங்க, ஆமாம் உங்கள்கிட்ட சொல்லலையா காவேரி அப்படின்னு கேட்க, இல்லை 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறது தெரியும், ஆனால் நீங்கள் அங்கே தான் இருக்கீங்கன்னு தெரியாது, நானும் இங்கே தாங்க இருக்கேன், பக்கத்துலேயே வீடு வாடகைக்கு பிடிச்சி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே என்னங்க சொல்கிறீங்க, வாடகைக்கு பிடிச்சிருக்கீங்களா, அங்கே உங்களுக்கு வசதிலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க ஃப்ரெண்டு கேட்க, அதெல்லாம் பரவாயில்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன், என்னங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, இல்லைங்க ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், ஆனால் நீங்கள் காவேரிகிட்ட சொல்லிட மாட்டீங்களே நான் சொன்னேன்னு அப்படின்னு சொல்ல, என்னங்க என்னாச்சு, உங்கள் 2 பேருக்கு எதுவும் பிரச்சனையா, ஏங்க எங்கள் 2 பேருக்குள்ள என்னங்க பிரச்சனை வரப்போகுது, இந்த மாதிரி காவேரி இன்றைக்கி எனக்கு ஃபோன் பண்ணா, என்னங்க என்ன ஃபோன் பண்ணா, இதை பற்றி எதாவது சொன்னாலா, உங்களை பற்றி எதுவும் சொல்லலை, அவளை பற்றி ஒரு விஷயம் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்டு சொல்ல, என்ன விஷயம் சொன்னா அப்படின்னு கேட்க, இல்லை அவளுக்கு அப்படின்னு சொல்ல, என்னங்க என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா தானே இருந்தா, காலையில் கூட பார்த்தனே, இல்லைங்க அவள் வந்து இந்த மாதிரி பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய், ஏங்க உங்களுக்கு எதாவது புரியுதா இல்லையா, அவளுக்கு நாள் தள்ளி போயிருக்கு, இந்த மாதிரி வாமிட்டேஷனாக இருக்குது, ஏதோ கன்சீவாக இருக்குன்னு டவுட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோட இங்கே விஜய்க்கு சிரிப்பை பார்க்கணும், சந்தோஷத்தை பார்க்கணும், என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேட்க, நிஜமாக காவேரி தான் சொன்னாலா, ஆமாம்
ஆமாம் அப்படி தான் சொன்னான். நான் கூட சொன்னேன், ப்ரெக்னன்சி கிட் வாங்கி செக் பண்ணுறியா? அதை போய் நான் எங்கடி வாங்க? வீட்டை விட்டு போகணுன்னாலே 1000 கொஸ்டின் கேட்குறாங்க. அதை போய் எங்கே வாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. அதான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு. ஏங்க நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கீங்க தெரியுமா? நிஜமாவே அவள் கன்சீவாக தான் இருக்காளா? எங்க ஒரு நிமிஷம், அவள் கன்சீவாக இருக்கான்னு சொல்ல வரல. அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, செக் பண்ணாதாங்க தெரியும் இதெல்லாம். ஓ அப்படியா? இது எப்படி போய் நான் கேட்கணும்? ப்ரெக்னன்சி கிட்னு நீங்கள் மெடிக்கலில் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி ஆனால் அவகிட்ட சொல்லிடக்கூடாது, நான் தான் அவங்கக்கிட்ட சொன்னேன் அப்படின்னு. நீங்கள் எப்படி சொல்லுவீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் கிட்டு மட்டும் அவளுக்கு வாங்கி கொடுத்துருங்க. அது மாதிரி கொஞ்சம் கவனமாக இருங்க. அவள் லூஸ் மாதிரி அவங்க அம்மாவுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுல்ல? புரியுதுங்க. அவள் ஏதாவது பண்ணிக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்குலாம் கோலம் இல்லைங்க அவள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல, இல்லைங்க குழந்தைக்கு எதுவும் இது பண்ணாமல் பார்த்துக்கோங்க, அவன் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லேயே ஏதாவது ஆயிரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீங்கள் இதை என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன் ஏங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாரு. பரவாயில்லைங்க, நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருந்தாலே எனக்கு அது போதும். சீக்கிரமாக எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆக்கிட்டு காவேரியை கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கு போவேங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்டு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ்ங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அடி கள்ளி காவேரி, என்கிட்ட இருந்து மறைச்சிட்டில்ல. சரி காலையில் வான்னு வாமிட் சத்தம் கேட்டது உன் வீட்டு சவுண்டில் இருந்தா, நான் கீழே யாரோன்ல நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சந்தோஷப்படுறாரு. மேலே எங்கேயும் குதிக்கிறாரு, தாவி குதிக்கிறாரு. உடனே வெளியே போகிறாரு. காவேரி அப்படியே சேடாக உட்காந்து இருக்கிறத பார்த்துட்டு உஸ் உஸ் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கொடுக்குறாரு. எங்கள் காவேரி திரும்பி பார்க்க, உடனே எங்கள் காவேரி இப்படி மண்டையை ஆட்டிட்டு போங்க உள்ளே போங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் இங்கே அத்தையும் வந்துடுறாங்க. என்னடி வாமிட்லாம் என்ன சரியாயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எங்கள் காவேரி அப்படியே விஜயம் பார்த்து முழிக்கிறாங்க. என்னடி என்னமோ வெளியே வந்து யோசனை பண்ணிட்டு உட்காந்துட்ருக்க, நீ யோசிக்கிறத பார்த்தா நான் சொல்கிறது கரெக்டு தான் போலையோ, என்னை தான் யாரும் நம்பவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அத்தை நீ என்ன பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லடி நீ மாதமாக இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அத்தை சொல்ல, அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி முறைக்கிறாங்க. இங்கே விஜய் தூரத்துலேருந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காரு. ஐயோ இந்த மனுஷன் வேறு கேட்டுட்ருக்காரு, இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு வேறு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி நினச்சிட்ருக்க, ஏண்டி நிஜமாக தான் சொல்கிறியா, என் கையில் சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்ல, எங்கள் காவேரி டக்குன்னு சத்தியம் பண்ண போகிறாங்க. நீ என் கையில் சத்தியம் பண்ண சொன்னால் நீ தான் அசால்ட்டாக சத்தியம் பண்ணுவியே, நான் எப்படி பண்ணால் உனக்கு என்ன, நீ வந்து உங்கள் அப்பா மேலே சத்தியம் பண்ணு, அப்படி எதுவுமே உங்களுக்குள்ள நடக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அத்தை ஒரு என்கிட்ட என்ன விஷயம் கேட்கணும்னு உனக்கு அறிவே இல்லையா, ஏண்டி கேட்டா என்ன, இப்போ எல்லாம் வந்து இந்த மாதிரி ஓப்பனாக அவங்ககிட்ட பேசினாதாண்டி எல்லாத்தையும் சொல்லுவீங்க, இந்த மாதிரி எவ்வளோ பெரிய விஷயத்த இந்த கான்ட்ராக்ட் கல்யாணத்தையே மறைச்சி வச்சவ நீ, இதெல்லாம் உனக்கு ஒரு சாதாரண விஷயம், இதை கூட நீ மறைச்சி வச்சு கடைசியில் 10வது மாதம் பிள்ளைகளே பெற்று எடுத்துட்டேன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாமே செய்யணும்ல, அதுக்கு தான் கேட்குறேன், அதெல்லாம் நான் சொல்கிற நேரத்தில் சொல்லுவேன், நீ பேசாமல் இரு. அப்போ உங்கள் 2 பேருக்குள்ள ஏதோ நடந்திருக்கு அப்படி தானே, அதுக்குள்ளாக ஃப்ரெண்டு மாதிரி தான் இருந்தேன், அது மாதிரி தான் இருந்தேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட கதை விட்டுருந்தீங்க, உங்கள் அம்மாவை அந்த கிறுக்கச்சி நம்பிட்டு இருக்கா, இப்போயே நான் போய் சொல்கிறேன், அத்தை தேவையில்லாமல் அம்மாட்டெல்லாம் போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. அப்போ நான் சந்தேகப்படுறது உண்மை தானே, ஏண்டி இப்படிலாம் வச்சுட்டு இருக்காதடி, உனக்கு நாள் எதுவும் தள்ளி போச்சுன்னா நீ அத்தைகிட்ட சொல்லு, நான் உங்கள் அம்மாட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன், நம்ம 2 பேரும் போய் ஆஸ்பத்திரியில் என்ன ஏதுன்னு கேட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சொல்கிறாங்க. இங்கே காவேரி சொல்கிறாங்க, நீ பேசாமல் இருக்கிறியா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ என்னை ஃபஸ்ட்டு வீடு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சோட இங்கே விஜய்க்கு சிரிப்பு தாங்க முடியல. ஓய் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி பார்த்துக்கோ, என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேட்குறாங்க. உடனே கையை இப்படி கீழே வச்சுட்டு பாப்பா மாதிரி இப்படி செஞ்சு கேட்குறாரு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்ல, போங்கன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி உள்ளே ஓடுறாங்க. எங்கள் விஜய்க்கு கண்டிப்பாக அப்போ அதுவாக தான் இருக்கும், இவளுக்கு எதுக்கு தேவையில்லாமல் இப்படி நாளெலாம் தள்ளி போகணும், அந்த அத்தை கேட்குறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே அந்த வீட்டோட மேலே கையை வச்சுட்டு அப்படியே சிரிச்சிட்டு நின்றுட்டுருக்க வெக்கப்பட்டு எங்கள் விஜயோட குமரனோட அத்தை வந்து நிற்கிறாங்க. நின்றுட்டு இங்கே விஜயை பார்த்துட்டு, என்னப்பா ஒரே வெக்கமும் இதுவுமா இருக்குது அப்படின்னு சொல்ல, போங்க அத்தை எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் உள்ள ஓட, என்ன இவன் மாசமாக இருக்காளான்னு கேட்டதுக்கு இவன் கடந்து இப்படி சிரிச்சிட்டு போகிறான், அப்போ என்னமோ நடந்திருக்கு, இவ தான் எல்லாத்தையும் மறைக்கிறான், இங்கே சாரதாட்டையுமே வந்து பொய் சொல்லி வச்சுருக்கா, கண்டிப்பாக நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டு தான் ஊருக்கே போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக குமரன் கேட்குறாரு, என்னம்மா உனக்கு டிக்கெட் எதுவும் போட்டுடலாமா, நீ போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இங்கே சாந்தி சொல்கிறாங்க, இல்லை நான் போகலாம், இங்கே நடக்கிற விஷயத்தையெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே வந்து இங்கே இருக்கணும்னு தான் தோணுது, கண்டிப்பாக நான் போகலடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சாந்தி சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிற, என்ன விஷயத்த பார்க்கும்போது, இல்லை அதெல்லாம் இப்போ உங்ககிட்ட சொல்ல முடியாது, நான் இருந்துகிட்டே போகிறேன், என்ன காவேரி நான் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்கே காவேரி இப்படி திருன்னு முழிக்கிறாங்க, என்ன தாச்சி அவளை போய் கேட்டுட்ருக்கீங்க, ஊரில் உங்களுக்கு வேலையெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நான் அப்புறமாட்டிக்கு போய் பார்த்துக்குறேன், அதெல்லாம் நான் அக்கம் பக்கத்தில் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாந்தியும் இருக்காங்க. சாந்தி இருந்து கண்டிப்பாக ஒரு வழியாக விஜயும் காவேரியும் சேர்த்து விட்டு தான் போகிறாங்க. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கலாமே. நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி விடுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.